Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா kidsbestie.com நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் பொக்கிஷம் விக்கி அவங்களோட ஒரு பிஸ்னஸ் அது. அந்த வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் போட்டிருந்த சிறுஸ்கோப் அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னா, நான் இந்த பொருள் ஆர்டர் போட்டிருந்தது வந்து திருச்சியிலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு 3 to 5 டேஸ்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. ப்ளஸ் இமெயில் ஃபாலோஅப் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே ஒரு விஷயம் வந்து நான் ஒரு பெரிய வெப்சைட்டுக்கிட்ட ஆர்டர் போடுறதும் சரி, ப்ளஸ் இவங்ககிட்ட ஆர்டர் போட்டிருந்ததும் சரி, அதோட அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து கொரியர் பர்சனோட கம்யூனிகேஷனுமே வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு நான் போட்டிருந்த அட்ரஸ்க்கு. இதில் நான் ஒரே விஷயம் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெப்சைட்டில் எனக்கு பாயிண்ட் பண்ண லொக்கேஷன் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருந்தாலுமே இந்த கொரியர் பர்சன் வந்து கால் பண்ணி அட்ரஸ் பண்ணுறப்ப கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வெப்சைட்டில் ஏன் வந்து அந்த மாதிரி அவங்க கூகுள் ஏபிஐஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து வேறு லொக்கேஷன் காட்டுது, இதோட ஒரு வெல் நோன் லொக்கேஷனை காட்டுச்சு. அது ஆர்டர் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, கரெக்டாக வந்துடுமா இல்லைனா வந்து ஸ்ட்ரகிள் ஏதாவது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர் போட்டு ஒரு 3 நாள்லேயே டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம குயிக் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தா ஒரு நல்ல கார்ட்போர்ட் பாக்ஸ், அதில் வந்து பேப்பர் ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து இந்த மாதிரி தான். இன்னர் பேக்கிங்குமே உள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்னு லோகோ என்னால் பார்க்க முடியுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கார்ட்போர்ட் மெட்டீரியல்ஸ், இது உள்ள பின்ஸ், எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ், அதுக்கப்புறம் பேட்ரி ஒன்று இருக்குது இதில். இது வந்து கார்ட்போர்ட் மெட்டீரியல், கார்ட்போர்டு இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஸ்பாஞ்ச் மெட்டீரியல், ஆனால் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அசம்பிள் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ லேபிள்ஸ் மாதிரி இருக்குது, மேனுவல் படித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த 3 ஐட்டம் ஃபஸ்ட்டு வீட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதோட இன்னொரு இது வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேபி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மேனுவல் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன், இதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும் எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபுல் செட்டு வந்துடுது. இந்த ஃபுல் செட்டில் தான் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் செட் ஒரு இது வந்துடுது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கட்டிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா தான் பார்க்கணும். இது வந்து அந்த உப்பு காகிதம் இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கணும் மேனுவல். ஸோ இது வந்து இன்னொரு கார்டு. இது வந்து இன்னொரு சின்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பாக்ஸ்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்டில் ரேப்பாக வந்துடுது. ப்ளஸ் 2 மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன அசம்பிளிங் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு எல்இடி, ஒரு பேட்ரி இருக்கிறதுனால பார்க்க முடியுது. அது இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்றது வந்து மேனுவல் படித்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு பாக்ஸில் வந்திருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இது தான். இதில் பேக்கேஜிங் வைஸும் சரி ப்ளஸ் டெலிவரி வைஸும் சரி நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதையுமே வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உள்ள ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க. இதுலேயுமே நிறைய கார்ட்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்து அசம்பிளிங் இது மாதிரி வருது. இது உள்ள லென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதையுமே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ரப்பர் பேண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு ஓகே, இது வந்து ஒரு 2 கார்ட்போர்ட் பீஸு. இது லென்ஸாக என்னன்னு தெரில.
செக் பண்ணும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இது நான் பார்க்குறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு பேஸ் யூனிட்னு நினைக்கிறேன். இன்னொரு போர்ட், இது உள்ளதான் லென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை வந்து ஒரு ப்ராப்பர் இதில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க, எதுவும் இம்பேக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இது இன்னொரு போர்ட். ப்ளஸ் இன்னொரு ஷேப் போர்டு. இன்னொரு போர்டு. அவங்களோட லோகோவுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, kidsbestie.com அப்படின்ட்டு. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ பாக்ஸில் வர மொத்த செட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான திங்ஸ் கிடையாது, அடல்ட்டுக்கான கேட்டகரியில் தான் அது விற்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ் வந்து இதில் தேவைப்படும். முதல்ல வந்து நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து அதை கொடுக்க முடியும் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பாக்ஸ் உள்ள வர எல்லா கண்டென்ட்டுமே வந்து இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி அசம்பிள் பண்ணுறது ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அசம்பிள் பண்ணுறது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ.